Hi friends, வணக்கம் and welcome to விஜய் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் ஸ்கீம் பெண்கள் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் மாற்றங்களா ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேத்து 15ஆம் தேதி ஆயும் இன்ன வரைக்கும் பணம் வரல அப்படின்ற ஒரு சில கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளுடைய கமெண்ட்லயே தெரிவிச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம். நிறைய பேருக்கு பணம் வரல அப்படினு சொல்லிருந்தாங்க. அவங்களுக்கான டீடைலான இன்ஃபர்மேஷன் எப்போ பணம் வரும் இன்னைக்கே கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நேத்து நிறைய பேருக்கு கிரெடிட் ஆயிருக்கலாம். பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி செக் பண்ணி பாருங்க. மேலும் பாத்தீங்கன்னா முதல்வர் ஒரு சில அறிவிப்புகளை வெளியே இருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா புதுசா விண்ணப்பிச்சவங்களுக்கு எப்ப பணம் ஏறும், இந்த மாதம் குறுக்குல பணம் ஏறுமா இல்ல அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள பணம் ஏறுமா அப்படின்றது சம்பந்தமாகவும் டீடைலா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே திடீர் மாற்றங்களா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா யார் யார் பார்க்கணும்னா ரெகுலரா பணம் வாங்கிட்டு வரவங்களுக்கும் இந்த வீடியோல சூப்பரான 2 கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டன்டான கண்டென்ட் இருக்கு அப்படினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பணம் இதுக்கு மேல வரப்போறவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிட்டு பணம் இதுக்கு மேல எந்த டேட்ல உங்களுக்கு பணம் ஏறும், எஸ்எம்எஸ் வரலாம். நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணா எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். ஒரு சிலவங்க ப்ரூஃப் தப்பா கொடுத்திருந்தா என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது சம்பந்தமா ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்டேட் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் கிரேஸ் பாயிண்டா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஏன் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியாத போயிருக்கு. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாவது லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சீங்க. இப்போ இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ண வரோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து புதிய விண்ணப்பம் திரும்ப வரும் அப்படின்றத கட்டாயமாக சொன்ன சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான திரும்ப விண்ணப்ப படிவம் கொண்டு வந்திருந்தாங்க. இன்ன வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு கூட முகாம் நடக்குது. ஒரு சில இடங்களில் நிறைய பேர் அப்ளை பண்ண வராங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம சொன்னபடியே பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன் 15/9/2023 அன்று கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது. அப்பயே பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 செப்டம்பர் 15ஆம் தேதி கரெக்டாக கிரெடிட் ஆயிருந்தது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வாங்குற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு கலாய்வு அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கொடுத்த விண்ணப்பத்துக்கான கலாய்வு உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பயன்படுத்தி நீங்கள் எதுக்கு வேணால் பெட்டிஷன் அப்ளிகேஷனாக கொடுத்துருக்கலாம். முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கலாம். அதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்காணிப்பு அலுவலர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விஏஓ அசிஸ்டண்ட் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கலாய்வு செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தானா, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தானா அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக விண்ணப்பித்த நபர் இருப்பிடங்கள் நேரடியாக சென்று அங்கே தான் இருக்கிறாங்களா, இந்த ஊரில் தான் வசிக்கிறாங்களா கிட்டத்தட்ட அப்படின்றதையும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் வேலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் இந்த ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை அஃபிஷியலாக உங்களுக்கு நான் சொல்லணும்னாவே நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஏஓ வீட்டுக்கு கலாய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 1000 அவங்களுக்கு வருமா, விஏஓ வீட்டுக்கே கலாய்வு இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களுக்கு கொடுத்துக்கிற அட்ரஸ், அவங்க கொடுத்துக்கிற ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே கரெக்டாக இருக்கா. முக்கியமாக நிறைய க்ரைட்டீரியா இருக்குது இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு. அது ஃபுல்லாக பூர்த்தி அடைகிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அதனால் விஏஓ அசிஸ்டன்ட் இது போல் அதிகாரிகள் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இவங்க ஒருத்தவங்களுடைய கமெண்டை நம்ம டீட்டெயிலாக போட்டு காமிக்கிறோம். கண்டிப்பாக கலாய்வில் நீங்கள் அப்ரூவல் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். அது எந்த டேட்டில் வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா
இப்போ ரீசனாக முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வெளியான தகவல் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1 மாதங்களாக பரிசீலனை செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கான முதல் பட்டியல் விரைவில் வெளியாகும் என தகவல்கள் வருகின்றன தெரிவிக்கின்றன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி கலாய்வு ப்ராசஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி வரைக்கும் 1 மாதங்களாக வந்து கலாய்வு வந்து பண்ணுவாங்க. அதுக்கான முதல் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னதே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அக்டோபர் 15ஆம் தேதி தீபாவளி பரிசாக முதற்கட்ட பயனாளிகளுக்கு பணம் அனுப்பப்படலாம் என்று வந்து கூறப்படுகிறது. முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கிங்க, இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அக்டோபர் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் கலாய்வு முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதற்கட்ட பணமாக வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். பணம் வரப்போகுதுன்னா இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும். பணம் வந்து உங்களுக்கு கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் என்னென்னு வந்து தெரிய வரும். முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கலாய்வு பண்ணிட்டாங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி தீபாவளிக்கு முன்னதாகவே வந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கு முதற்கட்ட பட்டியலில் பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர்கள் 45 நாட்களில் பதில் அளிக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைந்தது. முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய நாளில் வாரத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி பதில் அளித்த கிடைத்திருக்க வேண்டும். எனினும் அவர்களுக்கான பதில் இன்னும் அனுப்பப்படவில்லை. அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்னதாக அவர்களின் பதில்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கான 45 நாட்கள் வந்து நிறைவடைது. அதுக்கான பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்திருந்தது. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பதில் வரல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா பணமாகவே இல்லை எஸ்எம்எஸ்ஸாவோ தீபாவளிக்கு முன்னதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தகவல் வந்து அப்படி தான் வந்து வெளியே இருக்குது அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் வந்து ரெகுலராக வந்து பணம் வரவங்களுக்கு பணம் வந்து கொண்டு இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரெகுலராக பணம் வரவங்களும் சரி இல்லை இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களும் சரி இந்த க்ரைட்டீரியா எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும். அதாவது மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அவங்களுடைய தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும். வருமானம் உயர்ந்திருந்தால் 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் பதிவு செய்திருந்தாலோ இல்லை பத்திரப்பதிவு குறித்து முக்கியமாக அரையாண்டு அடிப்படையில் தொழில் மின்சார பயன்பாட்டு பற்றி தரவுகள் ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்தே டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் குடும்ப வருமானம் அதிகமானாலோ இல்லை அப்ளை பண்ணி பணம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனம் வாங்கியிருந்தாலோ இல்லை பத்திரப்பதிவு முக்கியமாக பத்திரப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அரசு டிபார்ட்மெண்ட்டுன்றதுனால அதில் இருக்கிற தரவுகள் மூலிமா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நிலம் வாங்கியிருக்கீங்களா, விவசாய நிலம் வந்து வாங்கியிருக்கீங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வழி சம்மந்தமாக தரவுகளை வந்து செக் பண்ணும்போது வரி அதிகமாக கட்டுறீங்களா, டேக்ஸ் அதிகமாக கட்டுறீங்களா அப்படின்றதையும் வந்து கணக்கிடுவாங்க. முக்கியமாக வந்து மின்சார பயன்பாட்டு அந்த தரவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இபி நம்பர் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து கொடுத்துருப்பீங்க. அது சம்மந்தமாக 3600 யூனிட்டுக்கு மேலே வருஷத்துக்கு இபி பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கட் ஆகும் அப்படின்ற க்ரைட்டீரியா வந்து இருக்குது. அதை மீறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே போல் காலாண்டு அரையாண்டு தரவுகள் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பொது விநியோக திட்டத்தின் மூலம் பிடிஎஸ் மூலயமா, அடுத்து ஜிஎஸ்டி மூலயமா, தமிழ் நிலம் டேட்டாபேஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாபேஸ் மூலயமாவோ இல்லை ப்ரொஃபஷனல் டேக்ஸ் முக்கியமாக வந்து தொழில் வரி செலுத்துபவர்கள் மூலயமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பயன்பாட்டு தரவுகள் இது ஃபுல்லாக வந்து அரசிடம் இருக்கும் இந்த தரவுகள். அதன் மூலயமா வந்து கம்பேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இதுக்கு மேலே வரணுமா வரக்கூடாதுன்றது அரசு வந்து முடிவு பண்ணும். முக்கியமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டினவங்க அவங்களுடைய தரவு அவங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மூலயமா அந்த தரவுகள் எல்லாமே வந்து அரசிடம் வந்து இருக்கும். அதை ஒப்பிடும்போது இந்த க்ரைட்டீரியா நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக நடுவில் வந்து உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பணம் வந்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு வரலனா கண்டிப்பாக இந்த க்ரைட்டீரியாவில் ஏதாவது வந்து மீறி இருக்கீங்களா அப்படின்றத வந்து 1 செகண்ட் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த க்ரைட்டீரியா மீறி இருந்ததுன்னா அதுக்கான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இது போல் க்ரைட்டீரியா மீறி இருக்கீங்க அதனால் வந்து பணம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு.
அதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு எந்த க்ரைட்டீரியாவும் நீங்கள் மீறல, பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன காரணத்தினால வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நேற்று வீடியோவிலே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் எந்தெந்த காரணத்தினால வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே வந்து 4 ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். முக்கியமாக நேற்று வீடியோ பார்க்காதவங்க எல்லாமே வந்து போய் பாருங்கள். குடும்பத்தின் வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து வந்து ரூபாய் 2,50,000க்கு மேல் உள்ளது வருமானம், ஆண்டு வருமானம். அடுத்து சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனம் உள்ளது. இது போல் விண்ணப்பங்கள் கொடுத்துருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போல் க்ரைட்டீரியாவில் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க விண்ணப்பம் வந்து ஏற்கப்படாத விண்ணப்பமாக கூட வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது உங்களுக்கு வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து சொல்கிறேன், ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு பணம் வாங்கி வரவங்களுக்கும் இதே க்ரைட்டீரியா தான். புதுசாக அப்ளை பண்ணவங்களும் இந்த க்ரைட்டீரியாலாம் மீறாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து கரெக்டாக வரும். ரெகுலராக பணம் வாங்கி வரவங்க இந்த க்ரைட்டீரியா வந்து இப்போ ரீசனாக வந்து நீங்கள் மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பணம் வராதவங்களுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது, இல்லை வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து பணம் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு எந்த வங்கி கணக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணிங்க. முக்கியமாக வந்து பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களின் வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்றத வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தமிழக அரசு விளக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ரைமரியாக நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டில் NPCI லிங்க் ஆதார் எண்ணை வந்து லிங்க் கம்பல்சரியாக வந்து பண்ணியிருக்கணும். ஆதார் எண் மூலயமா என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் வந்து ஏறும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக DPT ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுக்கு வந்து பணம் வந்து செலுத்துறதுனால ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் ப்ரைமரியாக லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் வந்து வர வைக்கப்படும். அதனால் முக்கியமாக உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் கார்டை ப்ரைமரியாக வந்து லிங்க் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து விடுபட்ட அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ரீசனாக வந்து நிகழ்ச்சியிலே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்கும் வந்து பணம் வந்து ஏறல. அப்படி ஒரு வேளை ஏறி இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்காவது இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியே வந்து பணம் ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி யாருக்கும் வந்து ஏறல. இப்போதைக்கு கலாய்வு ப்ராசஸ் தான் வந்து ரன்னிங்கில் இருக்கிறதா வந்து தகவல் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதிகாரிகள் எல்லாருக்கும் வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 25 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா வந்து கிடச்சிருக்கு. அதில் முக்கியமாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அப்ளிகேஷன் வந்து உங்களுடன் ஸ்டாலினை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 15 லட்சம் பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் அப்படின்னு பிரித்து கலாய்வு ப்ராசஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நடத்தப்படுவாங்க. நடத்தப்பட்டதுக்கப்புறம் அவங்க எலிஜிபிலிட்டியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வரும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது நிலையேறினா அதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து அப்டேட் பண்ணி வராங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்லேயே, அஃபிஷியல் வெப்சைட்லேயே தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்யவும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக பழைய வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, லாஸ்ட் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். கூடிய விரைவில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாக வீடியோ வந்து போடுவோம். மேலும் வந்து அப்ளிகேஷன் வந்து கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் எது போல் எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும், அந்த எஸ்எம்எஸ் வந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயமாக பணம் வருமா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட போகிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கே என்னென்ன அப்டேட்லாம் வந்து வந்துன்னு இருக்குது அப்படின்றத ஈஸியாக நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் போயிட்டு வந்து அலைய தேவையில்லை அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு நாளும் வரக்கூடிய அப்டேட், இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலாக நமக்கு கிடைச்ச தகவல் மற்றும் திடீர் மாற்றம் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் வேணும்னா கண்டிப்பாக சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். நம்ம சேனலோடைய வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸில்
மட்டும் தான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நீங்களே வந்து பல்வேறு சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் மட்டும் தான் குறிப்பாக வந்து உடனடியாக நீங்கள் எந்த ஒரு டவுட் கேட்டிருந்தாலும் எப்போ பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணும். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் பணம் வரது சம்மந்தமாக கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.